ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிவரேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்படுவோம், சரிங்களா? இதில் லிவரேஜ் வந்து ரொம்ப கை கொடுக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ட்ரேடராக ஆகிட்டீங்க அப்படின்னா, சின்னதாக ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க, 3 to 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த லிவரேஜ் அப்படிங்கிற பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த பஜாஜ் ஃபினான்ஸ்ன்னு இருக்கா, இந்த ஸ்டாக்கோட விலையை பாருங்கள், 2000 ரூபாய் இருக்குது, சரிங்களா? நம்மளால் 2000 ரூபா வந்து இந்த ஸ்டாக்கு கொடுத்து வாங்க முடியுமா? சில சமயத்தில், ஏன்னா இப்போ தான் நம்ம ப்ராக்டிஸில் இருப்போம், சரிங்களா? அப்படி வாங்க முடியலை அப்படின்னா இன்ட்ராடே, அதாவது அன்றைக்கே வாங்கி நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எம்ஐஎஸ் இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ட்ராடே நீங்கள் கிளிக் பண்ணி அன்றைக்கி இந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், சரிங்களா? இந்த ட்ரேடுக்கு நீங்கள் வெறும் 400 வச்சுருந்தாலே போதும். அப்போது என்ன 400 ரொம்ப கம்மியாக இருக்குது, இங்கே ஸ்டாக் வேல்யூ வந்து 2000 ரூபாய் அப்படிங்கிறத ஷோ பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டாக் என்னால் 5 வாங்க முடியும் அப்படின்னா கீழே வேல்யூ மாறும் பாருங்கள். 2000 ரூபாய் இருந்தால் போதும், சரிங்களா? இதுதான் 5x அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போதைக்கு கரண்டில் இருக்கக்கூடியது. நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் 5 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேட் எடுக்க முடியும். நீங்கள் 1000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 5000 ரூபாய்க்கு உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். நீங்கள் 2000 ரூபா வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் 10,000 ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்க முடியும். 5x, அதாவது என்ன அமௌண்ட் வருதோ இன்ட்டு 5 அப்படின்னு போட்டுக்கோங்க, சரிங்களா? உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்டில் இதில் இன்ட்ராடேயில் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். லாங் டர்ம் இதை நான் ஹோல்டு பண்ணி மறுநாள் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? 5 ஸ்டாக்கு இங்கே நியர்பை 10,000 ரூபாய் வருது பாருங்கள். இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்கும், என்னென்னா நான் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணுறேன், ஒரு 500 ருபீஸ் வந்து ஸ்டாக்கே எடுத்துட்டேன், சரிங்களா? 100 ரூபாய் வச்சு தான் ட்ரேட் பண்ணுறேன், 500 ருபீஸ், அதாவது 100 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணுறேன், 500 ருபீஸில் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டேன். இப்போது எனக்கு லாஸ் 200 ரூபா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதை நம்ம எவ்வளோ தெளிவோ அதை விட லிவரேஜ் கொடுக்குறவங்க ரொம்ப தெளிவு, சரிங்களா? இங்கே ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம், சரிங்களா? அதாவது ஒரு ஷேர் 10% மேலே மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா 10% மேலேயும் போகாது, கீழேயும் சரியாது, சரிங்களா? அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு நீங்கள் 10% அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 ரூபா தான் வரும், சரிங்களா? ஸோ இதை கால்குலேட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பெரிய லெவலில் லாஸ் வரும்ல. நீங்கள் வச்சுருக்க அமௌண்ட் இருக்குது, அதுக்குள்ளே தான் லாஸோ ப்ராஃபிட் என்ன வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? லாஸ் எவ்வளோ வந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம், சரிங்களா? அதனால் இதை கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ லிவரேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ட்ரேட் வேல்யூ known as the margin is the paid by the investor while the broker leads the remaining amount, சரிங்களா? அந்த ரிமைனிங் அமௌண்ட் யார் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா உங்கள் broker மேனேஜ் பண்ணிப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி லிவரேஜ் வந்து எல்லா ஸ்டாக்குக்கும் இருக்காது, சரிங்களா? நீங்கள் லிவரேஜ் ஜீரோதா என்ன பண்ண உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறது வந்து ஜீரோதாவோட டிமேட் அக்கௌண்ட், சரிங்களா? இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் இதில் ஜீரோதா லிவரேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஃபஸ்ட்டில் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லா ஸ்டாக்குக்குமே இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறேன், ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து லிவரேஜ் இல்லாமல் இருக்கும் பாருங்கள். இங்கே 5x இதை பார்த்துட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிடையாது, சரிங்களா? இங்கே நீங்கள் 100% மார்ஜின் கொடுத்தே ஆகணும், சரிங்களா? அதில் தான் விஷயமே இருக்குது. எல்லா ஸ்டாக்லேயும் ட்ரேட் பண்ண முடியாது. இருக்கிற ஸ்டாக் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்டாக் Nifty 50, நெக்ஸ்ட் 50ல் ட்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா? அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ Nifty 50 அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கே டிஸ்கவர்னு இருக்கும். நெக்ஸ்ட் 50 என்னென்ன கம்பெனிஸ் இதில் வேணுமோ இதில் மேக்ஸிமம் உங்களுடைய ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லிவரேஜை பொறுத்த மட்டும் இனிஷியல் டைமில் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும், சரிங்களா? அதே மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கும். நான் இன்ட்ராடேயில் ட்ரேடை எடுத்துட்டேன், சரிங்களா? நான் 100 ரூபா தான் வச்சுருந்தேன், ஆனால் 500 ரூபாய்க்கு நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இதை மறுநாள் நான் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டால் எஸ், நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில், சரிங்களா, ரிமைனிங் 400 கொண்டு வரணும், சரிங்களா? உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, சரிங்களா, இந்த அமௌண்ட் இருக்கும் பட்சத்தில், ரிமைனிங் அமௌண்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நாளைக்கு முடிஞ்சால் நான் இந்த வீடியோ கொடுக்குறேன், இன்ட்ராடேலேருந்து லாங் டேர்முக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு இனிஷியல் டைமில் ரொம்ப முக்கியமானது. சின்ன அமௌண்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1000 ருபீஸ்க்கு மேலே அதாவது 1000 ருபீஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு மேலே அமௌண்ட் எடுத்துகிட்டு வரேன்னா ஒரு 3 மந்த்ஸ் ட்ரேட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு செக் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, ஃப்யூச்சரில் அது நல்லாயிருக்கும், சரிங்களா? நீங்கள் நிறைய அமௌண்ட் விட வேண்டிய அவசியம் இருக்காது. நிறைய ப்ராக்டிஸ் அப்பமே நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிரும், சரிங்களா? எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.